ஓம் சரவணபவாய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. கந்தர் அலங்காரம் 3 பாடல்கள் 3 மலர்கள் நம்மால் அனுபவிக்கப்பட்டுள்ளது. 4வது மலராக 4வது பாடல், புலன்கள் நமக்கு பெரிய எதிரி. அதுதான், இந்த புலன்களை எல்லாம் எனக்கு வெல்லுவதற்கு சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு அருணகிரியார் முருகன்கிட்ட வேண்டிக்கிறார். என்ன சொல்லி வேண்டார் அனுபவிக்கலாம். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டு ஊரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரியிட்டு ஓர் இமைப்போதினில் கொன்றவனே. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலர் இட்டு உனதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரியிட்டு ஓர் இமைப்போதினில் கொன்றவனே. ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலர் இட்டு உனதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரியிட்டு ஓர் இமைப்போதினில் கொன்றவனே. அழகா சொல்றார். இப்போ தேவர் உய்ய அப்படிங்கிறார். தேவர்கள் எல்லாம் பிழைப்பதற்காக. தேவசேனாதிபதி யாரே? முருகன். அப்போ தேவர்கள் உய்ய, தேவர்கள் பிழைக்க சென்று சோர நிட்டூரனை சூரனை, யார? திருட்டுத்தனமுள்ள கொடிய சூரபத்மனை. சூரபத்மனை தானே எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினா. அசுரர்கள்னாலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பொழுதும் சண்டை தான். தேவர்கள் நன்னா இருந்தா அசுரனுக்கு பிடிக்காது. அசுரன் உடனே தவம் பண்ணி வரம் வாங்கி தேவர்களை அடிமைப்படுத்தி அந்த ராஜ்யத்தை ஆள்றதுங்கிற மாதிரி, அந்த மாதிரி அசுரர்கள் அவர்கள். அப்போ திருட்டுத்தனமுள்ள அந்த கொடிய சூரபத்மனை கார் உடல் சோரி கக்க. கார் நிறம் என்னது? கருமை நிறம். அந்த கருமை நிறம் என கார் மேகம் சொல்றோம் இல்லையா? கருமை நிற மேகம். கார் உடல் சோரி கக்க. சோரி என்னது? ரத்தம். அப்போ கரிய உடலானது இரத்தத்தை பொழிய கக்க கூற கட்டாரி இட்டு. கட்டாரி கூறிய வேல் படை. முருகன் கை வேல், கூர்மையான வேல் இல்லையா? அந்த கூறிய வேற்படையை ஏவி ஓர் இமைப்போதினில் கொன்றவனே. முருகனுக்கு எவ்வளவு அழகா ஒரு இதெல்லாம் கொடுக்கிறார். என்ன? ஒரு நொடி பொழுதினில் வேல் விட்டது தெரியுமா? இந்த இவருக்கு சொல்ற மாதிரி, ராமன் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர்ங்கிற மாதிரி ஓர் இமைப்பொழுதினில் நொடி பொழுதினில் அழித்தவனே. ஐவர் நமக்கு பெரிய எதிரி. ஐவர்கள் பொறிகள். இந்த 5 இருக்க 5 பேர்கள் இவர்கள் தான். எதெல்லாம்? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 சேர்ந்ததுதான் ஐவர். இந்த ஐவர் பொறிகள் ஒன்றை ஓர ஒட்டார். ஒன்றை ஓர ஒட்டார் யாரு? நீதான் ஒன்று, ஒரே பொருள், ஒப்பற்ற பொருள். அப்போ ஒப்பற்ற பொருளாகிய உன்னை ஆராய்ந்து உணர ஒட்டார்கள்.
உன்ன ஒட்டார், உன்னை நினைக்க சிந்திக்கவும் செய்ய விடமாட்டார்கள் என்னை. மலர் இட்டு உனதாள் சேர ஒட்டார், நறுமலர்களை எடுத்து உன்னை அர்ச்சித்து உனது திருவடிகளை நான் அடையும்படி செய்வதற்கும் என்னை விடமாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை வைத்துக் கொண்டு யான் செய்வது என்? இப்பேற்பட்ட தொல்லையை கொடுக்கிறாளே, இந்த தொல்லைக்கு அடியேன் செய்யத்தக்கது என்ன? சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் அப்படிங்கிறார். நான் என்ன செய்வேன்? இவர்கள் எல்லாம் என்ன பாடா படுத்துறாளேன்னு சொல்றார். அப்போ தேவர்கள் பிழைக்க போய் திருட்டுத்தனமுள்ள கொடிய சூரபத்மனை கரிய உடலானது ரத்தம் பொழிய கூறிய வேற்படையை ஏவி ஒரு நொடி பொழுதில் அழித்தவனே. முருகனுக்கு இவ்வளவு அழகான இதை சொல்ற. இந்த ஐம்பொறிகள் என்னும் இந்த 5 பேர்கள் ஒப்பற்ற பொருளாகிய உன்னை நான் ஆராய்ந்து பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் விடமாட்டார்கள். உன்னை பற்றி என்னை சிந்திக்கவும் விடமாட்டார்கள். மலர்களை தூவி அர்ச்சித்து உனது திருவடிகளை அடையும்படியும் என்னை செய்ய விடமாட்டார்கள். இந்த தொல்லைக்கு அடியே நான் என்ன செய்வேன் அப்படின்னு அருணகிரியார் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறார். இந்த பொருள்களை எல்லாம் நீ என்ன சொல்ற, நீ அடக்கணும், அப்பதான் இவ்வளவு என்னால செய்ய முடியுங்கிறார். ஏன்னா நமக்கே தெரியும், நம்மளோட இதோட இந்த 5 புலன்களோட இந்த மனமும் சேர்ந்துடுத்துன்னா, ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சிட்டோம்னா மனசு அதோட சேர்ந்துடுறோம். சேர்ந்து அதை வாங்கினால்தான் நமக்கு அடுத்த நிமிஷம் தூக்கமே வருங்கிற மாதிரி. அவ வாங்கிட்டாளே, நம்ம வாங்கலையே, அவ பார்த்துட்டாளே, நம்ம பார்க்கலையே, எல்லாம் ஏதாவது ஒரு வாசனை இப்படி போயிட்டு இருக்கும் போது நுகர்ந்தாச்சுன்னா, ஆகா என்ன வாசனை, அதை நம்ம உடனே வாங்கி அனுபவிக்கணும், அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ நல்ல பாடல்களை கேட்க விடாமல் இது எல்லாம் மனசோடு சேர்ந்து மனம் போன போக்கினில் போக வேண்டாம்னு சொல்றாரு. இந்த 5 பொறிகளும் மனதோடு சேர்ந்ததுன்னா நம்மளை எந்த செயலையுமே செய்ய விட மாட்டார்கள். நமக்கு எதிரி வேற வெளியிலேயே வேண்டாம், இந்த எதிரிகள் எல்லாம் நம்மள்கிட்ட உள்ளேயே இருக்கா. இப்பேற்பட்ட எதிரிகளை நான் உள்ள வச்சுண்டு உன்னை நான் எப்படி நான் சிந்திப்பேன், என்ன செய்வேன், என்னால உன்னை என்ன செய்ய முடியும், இப்பேற்பட்ட தொல்லை கொடுத்துட்டு இருக்காளேன்னு அருணகிரியார் ரொம்ப முருகன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறார். இப்ப இறைவனே, 5 பொறிகள் ஒப்பற்ற பொருளாகிய உன்னை, எல்லாவற்றிற்கும் ஒப்பற்ற பொருள் முருகன் அழகன், ஒப்பற்ற பொருளாகிய உன்னை உணர ஒட்டாமலும் உனது திருவடிகளை அர்ச்சித்து அடைய ஒட்டாமலும் தடுக்கின்றனவே, இதற்கு அடியேன் செய்வது என்ன அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறார் அருணகிரியார் முருகன்கிட்ட. இனி என்ன பண்ணணும், இதெல்லாம் நான் ஒண்ணு செய்யணும், உன்னையே ஆராய்ந்து ஓய்ந்து நான் உன்னையே உணரணும், உன்னையே நான் நினைக்கணும், உன்னையே மலரிட்டு நான் அர்ச்சித்து உன் திருவடிகளை எல்லாம் தொழணும். இந்த 5 பொறிகள்ங்கிற இந்த பகைவர்கள், இந்த ரிப்புக்கள் இருக்கல்ல, நம்ம உடல்லயே இருக்கா, நம்மளுக்கு வேற யாருமே சத்ரு இல்லைங்கிறார் அருணகிரியார். இந்த 5 பொறிகள் தான் உனக்கு பெரிய எதிரி, இதை நீ அடக்கிட்டேனால் உன்னால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அப்ப இந்த 5 பொறிகளை அடக்குவதற்கு முருகா நீ எப்படிப்பட்டவன், வேற்படையை ஏவி ஒரு நொடிப்பொழுதினில் சூரபத்மனை அழித்தவன், தேவர்களை எல்லாம் காத்தவன், அப்பேற்பட்டவன். என்ன இந்த 5 பொறிகளையும் அடக்குவதற்கு உனக்கு முடியாதா? முடியும், நீ இதை செய் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறார் அருணகிரியார். இந்த 4வது மலர்ல அனுபவிக்கிறோம். இப்ப 5வது பாடல் இந்த மலர்ல என்ன சொல்றாருன்னா பார்க்கலாம். குமரன் முருக கடவுள், இவர்தான் உலகத்தில் உள்ளவருக்கு எல்லாருக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்றார். இந்த 5வது பாடல்ல திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல்லழ குன்றழ சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி
கடல்லழ குன்றழச் சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலை பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி கடல் அழ குன்று அழ சூரழ விம்மி அழும் குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று குவலயம் ஓதுமே அப்படிங்கிறார். எப்படி சொல்றார்? குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே அப்படின்னு சொல்றார். இப்போ திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை யாரு? திருந்த புவனங்கள், இந்த 7 உலகங்களையும் ஒழுங்காக இந்த உலகங்கள் அனைத்தையும் பெற்றெடுத்த பொற்பாவை யாரு? பார்வதி தேவியார், சக்தி. நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். யாரு? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்னி சிங்காசனேஸ்வரி. அவளோட ஆக்ஞைப்படிதான் இந்த உலகத்தையே அவள் தான் படைக்கிறா. எல்லாவற்றையும் காத்து சௌந்தரிய லகரியில அனுபவிச்சிருக்கோம், அபிராமி அந்தாதியில பார்த்திருக்கோம். அப்பேற்பட்டவள் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலை பால் அருந்தி அவளுடைய அழகிய கொங்கைகள் முலையில் இருந்து பாலை பருகி சரவணம் பூத்தொட்டில் ஏறி, சரவண பொய்கை அதுல உள்ள பதுமப்பாயல் அப்படிங்கிற தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி, கார்த்திகை பெண்கள், கார்த்திகை முதலிய 6 மகளிரின் பால் முலை பால் அருந்த ஆவல் கொண்டு கடல் அழ, கடல் அழவும் குன்று அழ மலைகள் அழவும் சூரழ தேவர்கள் அழவும் விம்மி அழும் குருந்தை, தானும் விம்மி விம்மி அழுகின்ற இந்த சிறு குழந்தையை இந்த குவலயம் யாரு? உலகத்தினர். குவலயம் உலகம். உலகத்தினர் குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் அப்படின்னு சொல்றார். மலை நிலத்திற்கு உரியவன் அப்படின்னு சொல்றாரே, என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறார். இதுக்கு இப்படி ஏன் சொல்றாருன்னு நம்ம பின்னால் இப்ப அனுபவிக்கலாம். அத இப்போ என்ன சொல்றார்? ஒழுங்காக உலகங்கள் அனைத்தையும் பெற்றெடுத்த பார்வதி தேவியாரின் அழகிய முலையில் பாலை பருகி சரவண பொய்கையில் உள்ள பதுமப்பாயல் என்னும் தொட்டிலில் ஏறி கார்த்திகை முதலிய 6 பெண்களின் முலை பாலை அருந்த ஆவல் கொண்டு கடல் அழவும் மலைகள் அழவும் தேவர்கள் அழவும் விம்மி விம்மி தானும் அழுகின்ற அந்த சிறு குழந்தையை உலகத்தினர் என்ன சொல்றாளாம்? மலை நிலத்திற்கு உரியவன் என்று சொல்கின்றனரே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்றார். இப்போ ஏன் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை யாரு? உமாதேவி, பார்வதி தேவியார். எல்லா அண்டங்களையும் பெற்று காப்பவள். அவளுக்கு பெற்றதை மட்டும் பெரிய இதில்லை, அதை காப்பதில் மிகுந்த விருப்பம் கொண்டவள். அப்போ அதை உலகங்களை எல்லாம் ஈன்று பெற்று காப்பவள். அதனால திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை அப்படின்னு பார்வதி தேவிய சொல்றாரு. இதுல பொற்பாவைன்னு நீங்க இந்த இடத்துல பொன்னால் செய்த பாவை அப்படின்னு எடுத்துக்க கூடாது. பொற்பாவைங்கும் போது அழகுள்ள பார்வதி தேவியார், அழகிய பாவை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அம்பாளோட நிறம் என்ன சொல்லியிருக்கா? தேவி கருப்பு வண்ணம் உடையவள், சியாமள வண்ணம், கருமேனியுடையவள். என்ன கருவி மா மழை கலைமகள் உருவென விளங்கி அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன இதுல சொல்லப்பட்டிருக்குன்னா, பனிவரை உயிர்த்த உருவ ஓடறி தடங்கனால் உருக்கொண்டு மீண்ட அப்படின்னு சொல்ற நைடதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது என்னன்னா, மழை எப்படி இருக்கா? முதல்ல சரஸ்வதியின் வடிவம் போல வெண்மையாக இருக்கு. அதற்கு பிறகு பார்வதியினுடைய நிறமாகிய அந்த கருமை நிறத்தை பெற்று திரும்பியதா. ஏன்னா மேகங்கள் நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல வெண்மை நிறமாத்தான் இருக்கும் மேகங்கள் எல்லாம். மழை நீரை எடுத்துக்கொண்டு அது போகும்போதுதான் அது கரும் நிறமாம் ஆகும் போதுதான் கொண்டல் வண்ணன் அப்படின்னு சொல்றது கொண்டல் நிறம். அது அப்போ மழை பொழிவதற்கு இதா இருக்குது.
அந்த நிறம் வந்து கண்ணனின் நிறம், பார்வதி தேவியின் நிறம். என அவளை வந்து ஷியாமலை அப்படின்னு சொல்ற அம்பாள. அப்போ ஷியாமலை அவ சகோதரி, யாருக்கு? கண்ணனின் சகோதரி அம்பாள். அதனால அவளும் ஷியாமல வண்ணன், கருமை நிறத்தவள், கருநிறத்தவள்னு சொல்றா. அதனால பார்வதி தேவி வந்து கருமை நிறம் உடையவர் அப்படின்னு தெரியும். அதனால இந்த இடத்துல பொற்பாவை அப்படின்னா அழகிய பாவைன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ பவளப்பாவை இவள் வந்து எப்பேற்பட்டவள், இதெல்லாம் வந்து கவிகள் வந்து உவம ஆகு பெயராக ஏற்றி வைத்து சொல்வது. பொற்பாவை திருமுலை பால் அருந்தி, அப்போ செப்பினை ஒத்த திருத்தன நின்று பொம்மலுடன் சொரிப்பாலதருத்தி அப்படின்னு கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுல அதே மாதிரி இருக்குங்கிறது நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். இப்போ சரவணம் அப்படின்னு சொல்ற, சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் பொங்கையை விரும்பி. சரவணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரம் வனம், அதுதான் சரவணம். சரம் வனம் அப்படிங்கிறது, சரம் வனம்ங்கிறது வடமொழி சொல்லுல இருந்து வந்தப்பட்டது. அப்போ நாணல் காடு, சரம் வனம்னா நாணல் காடு. இது வந்து இந்த ஆகு பெயராக வந்ததுனால அது வந்து சரவண பொய்கை, அந்த நாணல் காட்டில் உள்ள பொய்கைங்கிறதுனால சரவண பொய்கை அப்படின்னு அது சொல்லப்பட்டது. அதுல வந்து அழகிய தொட்டில், பூந்தொட்டில், அதைத்தான் சொல்றாரு பதுமப்பாயல் அப்படின்னா பூந்தொட்டில், அழகான பூந்தொட்டில்ல யாரெல்லாம்? கிருத்திகை முதலிய 6 நட்சத்திர மங்கையர்கள், இவர்களோட திருமுலை பால் அருந்தி, அதுதான் சொல்றாரு அறுவர் கொங்கை விரும்பி அப்படின்னு சொல்றாரு. சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி அப்படின்னு சொல்றாரு. இந்த சரவண பொய்கை வரலாறு அநேகமா தெரிஞ்சிருக்கலாம் எல்லாருக்கும், ஆனாலும் ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு இதுல பார்க்கலாம். ஈஸ்வரன் யாரு? உமையை கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணும் போது சூரபத்மன் அந்த காலத்துல கொடுமையா பண்ணிட்டு இருக்கான் தேவர்கள் எல்லாம். அப்போ இந்திரன் போய் ஈஸ்வரன்ட்ட வேண்டிக்கிறார், நீ வந்து புணர்ச்சி தவிர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் போது ஈஸ்வரன் என்ன பண்றாராம், அதற்கு இணங்கி புணர்ச்சியை தவிர்த்து இந்த கர்ப்பத்தை என்ன பண்றாருன்னா இந்திரன் கையில கொடுத்துடுறாராம். ஈஸ்வரன் இந்திரன் கையில இந்த கர்ப்பத்தை கொடுக்கறான்னு சொல்றார். அதனை யாரு? ரிஷிகள்லாம் அதை தெரிஞ்சுண்டோ அவ இந்திரன் கையில இருந்து முனிவர்கள் எல்லாம் வாங்கி என்ன பண்றாரா, தீக்குண்டத்துல போய் அதை போய் போட்டுடுறாளாம் அந்த கர்ப்பத்தை. அந்த இறைவன் கூறு அந்த முத்தீ குண்டத்துல வந்து போடுறா. இத வந்து அக்னி தேவன் வந்து அந்த கருவினை ஏற்றுக்கொள்கிறாரா. இதைத்தான் அக்னி தேவன் கருவினை ஏற்றார் அப்படின்னு சொல்லப்படுறது இதுல. அப்போ அந்த அக்னியில இட்டு அந்த சக்தி குறைந்ததுனால அந்த கர்ப்பத்தை முனிவர்கள், யாரு? சப்த ரிஷிகள் 7 அதை வாங்கி தங்களுடைய மனைவிகளுக்கு கொடுக்கிறார். அப்ப அருந்ததி இல்லாம அந்த கிருத்திகை முதலிய 6 நட்சத்திர பெண்களும், அருந்ததி தவிர்த்து 6 நட்சத்திர பெண்கள், கிருத்திகை முதலிய 6 நட்சத்திர பெண்களும் என்ன பண்றா, அந்த கருவை விழுங்கி கரு முதிர்ந்து அந்த சரவண பொய்கையில பதும பாயல்ல முருகன் 6 வடிவங்களாக அந்த தாமரை மலர்கள்ல தோன்றுறான். இதுதான் வந்து 6 இதாக தோன்றுவதற்கு காரணம். இதுல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. இது வந்துட்டு அப்போ இந்திரன் என்ன பண்றான், ரிஷிகளுக்கு வந்து கருவினை கொடுத்ததை நம்ம மறந்து போயிடுறான். உடனே என்ன பண்றான், வஜ்ரத்தால, தன்னோட வஜ்ராயுதத்தால இந்த 6 குழந்தைகள் அந்த மேல எரியறானா. எரிஞ்ச உடனே அந்த 6 வடிவமும் என்ன ஆறுதான், ஒன்றாக சேர்ந்து இந்திரன்கிட்ட போர் புரிஞ்சு இது பண்ணும்போது அவனுக்கு வந்து அப்பதான் அவனுக்கு வந்து அதை உணர்றான், இந்த ரிஷிகளுக்கு கொடுத்த கர்ப்பம் இது அப்படின்னு உணர்ந்து அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறானா இந்திரன் வந்துட்டோம். அப்போ பின்னால யார் வரா, ஈஸ்வரனும் உமையும் வந்து அந்த குழந்தைகள் எல்லாம் அப்படியே வாரி எடுத்து அவள் என்ன பண்றா, அம்பாள் வந்து முலைப்பால் கொடுக்கிறாளாம். அதைத்தான் வந்து என்ன சொல்லியிருக்கு இந்த இதுல வந்து, திருந்திய புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பொய்கை, அதை இதை சொல்றாரு அப்படி அழகா. அப்ப அந்த இதுல வந்து அம்பாள் வந்து பால் கொடுத்து இது பண்றாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறா. அப்ப சரம் வனம், சரவணம், நாணற்காடு. இப்ப கடல் அடர்ந்து குன்றழ சூரழ அப்படிங்கிறார். அப்போ முருகன் வந்து அவர் தான் எல்லாம்.
இல்லையா? முருகன் அப்ப குழந்தை அழும்போது என்ன ஆறுதான்? கடல் அழறான், குன்று அழறாளாம், தேவர்கள் எல்லாம் அழறாளாம். அப்போ முருகன் இயற்கை பொருளோட உயிராக நம்ம உணரணும். எல்லாமே அழறுது, கடல் அழறுது, மலை அழறுதுன்னா அப்போ எப்பேற்பட்டவன் முருகன்? அப்போ முருகன் கடல் அழவும், கிரௌஞ்ச மலை அழவும், சூர பன்மநாதியர் அழவும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அழறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுவும் சொல்லப்பட்டது இப்படியும். அப்ப கடல் வற்றவும், கிரௌஞ்சமலை பிளக்கவும், சூரபத்மனோட உயிர் போகவும் என்ன செய்யற? முருகன் வேல் விடுறார் இல்லையா? முருகன் அழப்போது அதனை கண்டு அந்த பகையாகிய கடலும் கிரௌஞ்சமலையும் சூரபத்மாவும் கூட தன்னை அறியாமல் அழுதனர். அப்போ முருகன் எல்லார் இதுலயும் இருக்கார். அதனால அவர் அழும்போது அவளும் தன்னை அறியாமல அழறா அப்படின்னு சொல்றா. இயற்கையோடு உயிர் பொருளாக முருகன் இருக்கின்றார் அப்படின்னு இதுல இருந்து விளங்குறது. இதுல குருத்து அப்படின்னு குருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம சொல்லுவோம் இளமும் குருத்து அப்படின்னா உள்ள மென்மையான அந்த பொருள், மரத்திற்குள்ள இருக்கிற அந்த கெட்டியா முதிர்ச்சி பெறாத இருக்கின்ற அந்த வைரம் பெறாத மெல்லிய இளகிய இந்த வெண்மையான பொருளுக்குத்தான் குருத்து அப்படின்னு சொல்லுவான். அப்போ குருத்து போல இவன் இருக்கின்றான். அதனால குமரனுக்கு இது குழந்தை பருவம். குருத்து, இளங்குருத்தா இருக்கு. அப்படியே இந்த குழந்தைய சொல்லுவோம் நம்ம என்ன அழகா சின்ன குழந்தைய சொல்லும் போது இளங்குருத்து போல அப்படிம்போம் இல்லையா? அப்ப அந்த சின்ன வயசு முருகனை இது சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த குருந்தை என்ன சொல்ற? குழந்தையை குறிஞ்சி கிழவன் என்று குவலயம் ஓதுகின்றதே அப்படின்னு சொல்றார். அப்போ குழந்தைன்னு சொல்றா, அதையே கிழவன்னு சொல்றா அப்படின்னா இது எப்படி? இது முரண்பாடா இருக்கு இல்லையா? அந்த குருந்தை குறிஞ்சி கிழவன் என்று இயம்பும் குவலயமே அப்படின்னு சொல்றாரு. இதுல இப்ப முரண்பாடாக இரண்டையும் சொல்லியிருக்க. அப்ப சொல்லிலும் பொருளிலும் மாறுபட சொல்லியிருக்கிறதுனால இது முரண் தொடை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த குவலயம் யாரு? இந்த உலகத்தில் உள்ளவர்கள். அதனால இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள். அப்போ இந்த குறிஞ்சி அப்படின்னு எது சொல்லப்படுகின்றது? ஏன்னா குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் சொல்லுவா. அப்போ குறிஞ்சி என்பது என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும். அப்போ மலை நிலம். அப்போ இது 5 வகை நிலங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மருதம், முல்லை, நெய்தல், பாலை, குறிஞ்சி. இதுல குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். அதனால தான் முருகனை குறிஞ்சி கிழவன் அப்படின்னு சொல்றா. அப்படின்னு இதுல என்ன சொல்ற? காடாறு முல்லை கழி நெய்தலாகும் கல்லாம் குறிஞ்சி நாடா மருதம் நடலை வெம்பாலையர் நாட்டு தெய்வம் கோடாகரன் வருணன் குகன் இந்திரன் கூறு துர்க்கை மாடாயர் மீன் புல்லர் குன்றவர் நாடர் மறவருமே அப்படின்னு சொல்ற. அப்ப இதுல என்னன்னா சேயோன் மேக மைவரை உலகமும் அப்படின்னு தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல என்ன பொருளாக இதுல நம்ம இந்த செய்யுள்ல இருந்து இந்த மலர்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம்னா, முருகன் எல்லாவற்றிற்கும் உடையவன். அப்படி இருக்கும் போது உயர்ந்தோர் ஏர் அவனை குறிஞ்சிக்கு மட்டும் உரியவன் அப்படின்னு சொல்றாரு. இவர் ஆச்சரியமா சொல்றாரு. இதுக்குத்தான் அவர் சொல்றாரு, இது ஆச்சரியம், குறிஞ்சி கிழவன் சொல்றாளே உலகத்தில் உள்ளவர்கள், அவன் எல்லாவற்றுக்குமே அவன் தானே இல்லாமவே இருக்கக்கூடியவன். இவனை போய் குறிஞ்சி கிழவன் எல்லாரும் சொல்லுவது, இந்த உலகத்தார் சொல்லுவது ஆச்சரியமான விஷயமாக இருக்கின்றதுன்னு அருணகிரியார் இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இதை சொன்னது இதுதான். இப்ப முருகன்கிறவர் எல்லா இதுக்கும் உரியவர். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு அவர் நம்ம சொல்றதுனால குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடம்ங்கிறதுனால குறிஞ்சி கிழவன் உலகத்தார் சொல்றாருன்னு இது ஆச்சரியமா இருக்குன்னு அருணகிரியார் இதுல எடுத்து சொல்லியிருக்க. இன்னும் அடுத்த மலர்களை எல்லாம் வரிசையாக நம்ம அனுபவிக்கலாம். முருகா சரணம், முருகா சரணம், முருகா சரணம்.